வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சத்துணவுத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸும் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. ஜஸ்ட் பார்ட் டைம் ஜாப் மாதிரி நீங்கள் வந்து இந்த ஜாப்பை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். தென் சேலரி 3000 வந்து 9000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் கிட்டத்தட்ட 146 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 17/12/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பார்த்துட்டிங்கன்னா மாதிரி விண்ணப்ப படிவம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். தென் இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கணும். உங்களோட மாவட்டம், ஊராட்சி ஒன்றியம், விண்ணப்பிக்கக்கூடிய பள்ளி என்ன அப்படிங்கிறத எழுதிக்கணும். அடுத்தது உங்களுடைய விண்ணப்பதாரர் பெயர், தந்தை பெயர், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட அட்ரஸ்ஸு, ஊராட்சி ஒன்றியம், நகராட்சியின் பெயர் என்ன, கல்வி தகுதி என்ன, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட பிறந்த தேதி, ஜாதி, அதனோட உட்பிரிவு என்ன, அடுத்தது ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்குங்க. ஸோ இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி டிசி, உங்களோட ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸ் காப்பி இதெல்லாமே அட்டாச் பண்ணிக்கணும். இதெல்லாமே அட்டாச் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். இப்படி தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 17/12/2025 தான் வந்து லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் கிட்டத்தட்ட சத்துணவு மையங்களில் காலியாக 146 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் வந்து இருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சமையல் உதவியாளர் இந்த பணியிடங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வட்டாரம் வாரியாக வந்து நேரடி நியமனம் செய்யப்பட உள்ளதா சமையல் உதவியாளர் பணியிடங்கள் எண்ணிக்கை. ஸோ அதுக்கு பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகவல் பலகையில் ஒட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸுக்கு வந்து நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை தான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது கிருஷ்ணகிரி.nic.in இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து போய்ட்டு செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. சத்துணவு மையங்களில் சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு 3000 தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்பட்டுருக்குது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பே ஸ்கேல் 3000 9000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து பழங்குடியினர்னா 40 வயது, விதவை கணவரால் கைவிடப்பட்டவர்னா 40 வயது, பொது மற்றும் தாழ்த்தப்பட்டவர்னா 40 வயது, இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது ஃபெயில் பண்ணியிருக்கலாம். உங்களோட வீட்டுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. எங்கே வேக்கன்ட் இருக்கோ அதுக்கு வந்து 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்குங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.